நான் கேட்கணும் ஒரே ஒரு டான்ஸ் எங்க எல்லாருக்காகவும். நீங்க கை தட்டினா ஆடிடுவாரு. அப்புறம் என்ன? அவ்வளவுதான். மக்களுக்கு ஒரு சில வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நான் வளர்ந்தது, நான் சொல்லியிருந்தேன், ஸ்டேஜில் கூட பேசியிருந்தேன். சம்மர் ஹாலிடேஸ் ஆனால் ஊருக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஊரில் போய் கிராமத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கிராமத்துலேருந்து கிளம்புறது அழகியாக வரும். கிராமத்துலேருந்து விட்டு வர மனசே வராது. அந்த மாதிரி ஒரு கதை தான் மயிலகன்னும் போது அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணது. கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சென்னையில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும். அதுல முக்கியமா வந்து ஹிமாகிரன் அவர்கள், அப்புறம் ரேகா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க. மணிசுந்தர் அவங்க, நம்ம ப்ரொஃபசர் இஸ்மாயில் அவர்கள், இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்க என்ன தேவை இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்க பேசும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அட்வைசரா வந்தவங்க. அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயம் ஒன்று வந்துச்சு. சென்னையில இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம். கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒண்ணு சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சென்னையில தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில 2 கோடி பேர் இருக்கும். அப்போ இங்கதான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க. இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம். நம்ம ஊர் தானியங்கள் என்ன, நம்ம சாப்பிடுறது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும். பட் அப்படி கிடையாது. இங்க வந்து 1000 வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு. அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க. அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. அவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி ஒரு விழா. இந்த செம்போலில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாசமா அவங்க போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே, தமிழ்நாட்டுல வந்து விளை பொருட்கள்ல இருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்த முடியும், எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கா, இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும், உணவு எப்படி பண்ண முடியும், சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு சேர்த்திருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து மக்களுக்காக, குழந்தைகளுக்காக பண்ணணும்ன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு 3 மாசம் உழைச்சு இது பண்ணியிருக்காங்க. உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட நின்று என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல அந்த வகையில இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இங்க வந்து காலையில் ஒரு 1000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. பள்ளி மாணவர்களை இங்க கூட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த பள்ளிகளுக்கு முக்கியமா நன்றி சொல்றேன். இன்னும் 2 நாள் இது நடக்க போகுது. நாளைக்கு நாளைக்கு இன்னும் 2 நாள் இந்த திருவிழா இங்க இருக்க போகுது. இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு, சென்னையில நடக்கிறது. ஸோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க, குழந்தைங்களும் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது. நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு. சென்னையில நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரேஸ் எல்லாம், ரேக்லா வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு. மாடு வெரைட்டி நமக்கு 4-5 தான் இருக்கும். கிட்டத்தட்ட 20 வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆடுல இருந்து, பறவைகள்ல இருந்து. அதே மாதிரி ரெடிமேட் ஃபுட்டும் இருக்கு. அது இல்லாம பேக்டா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லட்ஸ்ல பண்ண பொருட்கள், அதே மாதிரி நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்க வாங்கிட்டு போகலாம், விதைகள் கிடைக்குது. இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இன்னும் 2 நாள் இருக்கு, 28, 29, இன்னும் 2 நாள் இருக்கு, வந்து கலந்துக்குங்க. காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன். நன்றி. ஆனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ல போனா, நீங்க வந்து நாங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்க சொல்லிட்டுங்க. அதுதான் நம்ம சொல்ற மாதிரி கறிக்கஞ்சில ஆரம்பிச்சு கம்மங்குள்ள ஆரம்பிச்சு இங்க இருக்க கால வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம். அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணே. உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு படத்துலையும் நம்ம கடைக்குட்டி சிங்கம் ஆகட்டும், இங்கே மாவட்டம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க காலையை பிடிச்சிட்டு வந்தா அந்த ஐயனார் சாமி அப்படியே காலையை பிடிச்சிட்டு வர மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும். இதுக்கெல்லாம் கை தட்டலாம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பசங்க கேட்டே இருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம கார்த்தியனை காலக்கூடையே வராரே, அவர் அடுத்து வந்து நம்ம சென்னையில வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தலைமையில் நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்கண்ணே. ஜல்லிக்கட்டுக்கு ஏகப்பட்ட லைசன்ஸ் வாங்கணும்.
ஆனா வாங்கினா நிச்சயமா எல்லா காலையும் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. அடடே சென்னையில என் காலை ஓடணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இவர்கிட்ட சொன்னா அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாரு. சூப்பர்ண்ணே. நாங்களும் இது ஒரு ஆசையா தான் நினைக்கிறோம். கண்டிப்பா என்ன அப்படின்னா ஆக்சுவலா நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. படத்துல நடிக்கிறப்ப தான் நாங்க போய் ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போது நான் நின்னு பார்த்தேன். அது உண்மையா வேற ஒரு அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அது. அது ஒரு பிரமாதமான விஷயம். உண்மைண்ணே, நீங்க படம் சொன்னப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. இந்த காலை கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. அவன பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறதே எங்களுக்கு இங்க வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த காலை கூட ஒரு எப்பவுமே சினிமால வைக்கிற பேர் ஒட்டிக்கும். ஒரிஜினல் பேர் மாதிரி இருக்கும். அது உண்மைதானே. ஆனா அது எப்படிண்ணே எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம், பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க. இல்ல குழந்தை மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதனால அது ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல். ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு, குழந்தைங்க கிட்ட சாந்தமா இருக்கு. அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரான்னு அதனால கணிக்க முடியுது. அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அங்க வந்து 15 வயசு 16 வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க. அது என்னன்னா ஏறு தழுவுதல் தான். வெளிநாடுகள்லாம் ஸ்பெயின் எல்லாம் இருக்குன்னா அது அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க. இங்க கட்டி பிடிக்கிறது தான். கட்டி பிடிச்சி எவ்வளவு நேரம் உன்னால தாங்க முடியுதுங்கிறது. அதை நேர் நின்று பார்க்கும்போது வெளியில டிவில பாக்குறது வேற. அது நேர்ல நம்ம அங்க கூட நின்று பார்க்கும்போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா? அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங் அது. அது உண்மையிலே நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அதான் இருக்கு. வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கயா, நாங்க தாயா பிள்ளையா இன்னும் ரேஷன் கார்டுல மட்டும் தான் எங்க காலை பேரை சேர்க்கல, மத்த அளவு அவ்வளவு அன்பா இருக்கீங்க. அந்த காலை படம் நீங்க இருக்கப்ப எங்களுக்கு அவ்வளவு இருக்குண்ணே. உண்மையிலே எங்களோட ஆணழகன், எங்களோட தமிழ் அழகன், மெய்யழகன் படம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும். நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிகளுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும், நீங்களாகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோட செம்பொழில் 2024 நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு சின்ன ஆசை, இங்க அங்கெல்லாம் போனா கூட்டம் கூடிரு. ஏன்னா அங்கெல்லாம் நாங்க நிறைய ட்ரை பண்ணலாம் நினைச்சோம். இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சீங்கன்னா எங்க பறையெல்லாம் அப்படியே ரெடியா நின்று இருக்காங்க. கீழே போயிட்டு அப்படியாண்ணே? ஓகேண்ணே. இன்னொரு விஷயம் நான் சொல்லுங்க. இங்க நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளை பொருட்களை இங்க கொண்டு வந்திருக்காங்க. வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இங்க டைரக்டா விவசாயிகளும் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து பாருங்க, பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு. உண்மைதான். நம்ம ஆர்கானிக்னு நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? உண்மையான ஆர்கானிக் இங்க தான் இருக்கு. அது என்னங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும், நம்மளுடைய பாரம்பரியமே இங்க தான் இருக்கு. தெருக்கூத்துல இருந்து எல்லாமே இந்த 3 நாள் திருவிழாவா நடக்க போகுது. அத்தனை திருவிழாவுமே நம்ம இங்க பார்க்க போறோம். அதுல காளீஸ்வரன் ஐயாவை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமே கிடையாது. பாரம்பரிய கலைகள் அப்படின்னாவே காளீஸ்வரன் ஐயா தான். அவர்கிட்ட நான் ரொம்ப வருஷம் நானும் கத்துருக்கேன். ஐயா ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா முதல்ல பாரம்பரிய கலைகளை மேடை ஏற்றி அழகு பார்க்கறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைச்சு கொடுத்த செம்பொழில் டீமுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குறிப்பா ரேகா, எனக்கு என்ன சொல்றது, என்னை மாணவின்னு சொல்றதா இல்லை எனக்கு அவங்க குருன்னு சொல்றதா அப்படின்னு அவ்வளவு தூரம். குறிப்பா இங்க வந்து நம்ம இஸ்மாயில் சார்லாம் வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும்போது இந்த சாமானியனையும் சாமானிய கலைஞர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக்கிறேன். குத்தரிசியோட பச்சரிசி, பச்சரிசியோட புழுங்கரிசி, இத விளைவிக்கிற உழவனை பாதுகாக்கிற கூட்டம் ஐயா நாங்க. பங்குதாரர் நாங்க, உழவுக்கு பங்குதாரர் நாங்க, பங்குதாரர் நாங்க, உழவுக்கு பங்குதாரர் நாங்க. நாட்டு மாட்டை ஓட்டி வந்து, நாட்டு மாட்டை ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த, நாட்டு மாட்டை ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த மண்புலுக்கு உயிர் கொடுத்த உழவர் நாங்க. இந்த செம்போலில் சீராட்டம் தந்தோம் நாங்க, அட தந்தோம் நாங்க, அட தந்தோம் 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 நாங்க. அப்படின்னு பழமையான ஒண்ணுதான். உழவன் ஃபவுண்டேஷன் இருக்காங்க, செம்பொழில் இருக்காங்க. ரைட்டு, நீங்க வந்து உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்துறீங்க. ஆனா கிட்டத்தட்ட 1024 கலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 500 கலைகளை பாதுகாத்து
கொண்டு வந்திருக்கோம். இந்த மேடையில வந்து அதை கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சியை செம்பொழில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்றோம். அப்படியே மெய்யழகன வந்துட்டாரு, நிறைய சொல்லிட்டாங்க. அண்ணே எங்களுக்கு வழிகாட்டியா நிறைய விஷயங்கள் சொல்லி, அவருக்கு எப்படி அப்பா சொல்றாரோ எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையா தானே? ஏன்னா உலோன் ஃபவுண்டேஷன்ல இருந்து எத்தனை விவசாயிகள் எப்படி இருக்கு, உண்மையிலேயே கைக்குத்தல் அடிச்சுலாம் உங்களை பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி இல்லைங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கேட்கணும் ஒரே ஒரு டான்ஸ் எங்க எல்லாருக்காகவும். நீங்க கை தட்டினா ஆடிடுவாரு. அப்புறம் என்ன?